இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை யோவேல் அதிகாரம் 2:25. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டு கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அனுப்பேன். பிரியமானவர்களே, இந்த கால வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். அநேக நன்மைகளை எப்படிப்பட்ட காரியமெல்லாம் பட்சித்ததுன்னு பாருங்க. பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளி, பச்சை கிளி, முசுக்கட்டை பூச்சி, பச்சை புழு பட்சித்த வருஷம். எவ்வளோ நன்மைகள், எவ்வளோ ஆசீர்வாதங்களை சில வருடங்களாக நீங்கள் காண முடியாம இருக்கிறீங்க. பட்சிக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறீங்க. இழந்து போன ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க. இது யார் அனுப்பினது என்றால், நான் உங்களிடத்தில் அனுப்பினேன் அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தை கடந்து வந்திருக்கிறது. பிரியமானவர்களே, சில வருடங்கள் உங்களுக்கு இப்படிப்பட்ட இழப்பு, அநேக நன்மைகள், அநேக ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டிருந்த சூழ்நிலை. ஆனா கர்த்தர் மறுபடியுமா சொல்லுகிறார், பட்சித்த வருஷங்களின் விளைவை நான் உங்களுக்கு திரும்ப அளிக்க போகிறேன். நிறைய நன்மைகள் இழந்திருக்கிறீங்க, நிறைய ஆசீர்வாதங்களை இழந்திருக்கிறீங்க, நிறைய நன்மைக்காக காத்துட்டு இருக்கீங்க. எல்லாவற்றையும் நான் திரும்ப அளிப்பேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. கடந்த நாள் நீங்க கடந்து வந்த பாதையெல்லாம் திரும்பி பாருங்க, யோசித்து பாருங்க. எவ்வளோ நன்மைகள், எவ்வளோ ஆசீர்வாதங்கள், எவ்வளவோ காரியங்கள் நீங்க இழந்திருக்கிறீங்கள. நிச்சயமாய் இனி வருகிற நாட்கள் கர்த்தர் உங்களுக்கு தருவார். பட்சித்த வருஷங்களின் விளைவை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஜெபிப்போம். நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு தருவேன்னு சொல்லியிருக்கிறீரே. அருமையான தெய்வ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரப்பா. எவ்வளோ நன்மைகள், எவ்வளோ ஆசீர்வாதங்களை இழந்திருக்கிறாங்கப்பா. பொருளாதாரங்களை இழந்திருக்கிறாங்கப்பா. கவலையோடு கண்ணீரோடு இருந்த நாட்கள் உண்டப்பா. வேலை இல்லாததுனால எத்தனை வருடம் ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, பட்சித்த வருஷங்களின் விளைவை தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் தருகிறபடியினால ஸ்தோத்திரம். குடும்பங்களை ஆசீர்வதிங்க, செய்கிற வியாபாரங்களை ஆசீர்வதிங்க, தொழில்களை ஆசீர்வதிங்க, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க, கைட்டு செய்கிற சகல காரியங்களை ஆசீர்வதிங்கப்பா. திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்ப்பிணிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் தாங்கி நடத்துவீராக. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ட்ரை பண்ணி எழுதிட்டு இருக்க தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒரு ஜாபுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கப்பா. நல்ல வேலை வாய்ப்புகளை கர்த்தர் தருகிறபடியினால ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க ஏசப்பா. பலவீனத்தோடு வியாதியோடு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பார்த்து கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்ல சுகத்தை தருவீராக. அப்பா, உங்க கரம் தொடுகிறபடியினால ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, ஏசப்பா உங்களோட பேசியிருக்கிறார். நிச்சயமா எங்கள் வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்காக ஒரு ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.